வணக்கம், ஹலோ, வெல்கம் பேக் டு சரவணபவா சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரெசிபி விலாக்னு சொல்லலாம். எங்கள் வீட்டு தீபம் ஸ்பெஷல் ரெசிபி விலாக் தான். ஒரு சிம்பிளான ஃபெஸ்டிவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அன்றைக்கி செஞ்சோம், சிம்பிளாக தான் செஞ்சோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். வாங்க இப்போது என்னென்ன செஞ்சேன்னு பார்க்கலாம். தீபத்தன்னைக்கு பாருங்கள், நான் லஞ்சுக்கு போலி செய்யலான்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வேக வச்சு நாட்டு சர்க்கரை அப்புறம் ஏலக்காய் தூள் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா ஸ்டஃப் பண்ணதுக்காக போலிக்கு. பாருங்கள், போலி மாவு நான் ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இது ஆல்ரெடி நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ் போலி எப்படி பண்ணுறது சொல்லிவிட்டு. வேணுங்கிறவங்க போய் என்னோடய சேனலில் செக் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். பாருங்கள், இப்போ நான் போலி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மத்தியானம் லஞ்சுக்கு நான் செஞ்சேன் போலி ரெசிபி. ஏன்னா உப்பு இல்லாமல் சாப்பிடணும், அதுக்காக தான் இந்த ரெசிபியை நான் செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சுக்கு. பாருங்கள், இப்போ பூஜைக்காக குக்கிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய டம்ளரில் ஃபுல்லாக பருப்பு எடுத்திருக்கேன், தோரம் பருப்பு. அப்புறமா பாசிப்பருப்பு கொஞ்சம் கலந்து எண்ணெய் அப்புறம் எண்ணெயும் மஞ்சளும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே கொஞ்சம் ரசத்துக்கு அந்த பருப்பு தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு பருப்பு கீரைக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சாம்பாரும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம், ரசமும் பண்ணிடலாம். பாருங்கள், சாம்பாருக்கு நான் வெங்காயம், தக்காளி அப்புறம் கேரட் சேர்த்துருக்கேன், உப்பு தேவையான அளவு. ரசத்துக்கும் உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், தக்காளி ஒன்று பிழிஞ்சிக்கலாம் நல்லா நம்ம ரசத்தில். அந்த சைடு நான் ரசம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு சாம்பார் ரெடி பண்ணிடலாம். ரசத்துக்கு மசாலா ஜீரகம், மிளகு அப்புறம் காய்ந்த மிளகாய், பூண்டு போட்டு மிக்சரில் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் புளி கரைச்சல் கொஞ்சம் தேவையான அளவு ஆட் செஞ்சுக்கலாம். பாருங்கள், அந்த பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. ஆனியன், தக்காளி எல்லாமே வெந்துட்டுருக்கோம் சாம்பாருக்கு. இப்போ பாருங்கள், கடாய் வச்சுருக்கேன். நம்ம தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொரியலுக்காக. பாருங்கள், ரசம் தாளிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு அப்புறமா பெருங்காயம் கொஞ்சமாக போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ரசமும் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. நான் குயிக்காக பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் நிறைய குக்கர்ஸ் அது இது யூஸ் பண்ண மாட்டேன். அதே குக்கர் கடாயிலே எல்லா ரெசிபிஸும் செஞ்சுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நமக்கு வெசல்ஸ் நிறைய விழும், அதுக்காக தான் இந்த மாதிரி குயிக்காக நான் ரெடி பண்ணிடுறேன். பாருங்கள், அதே கடாயில் இப்போது நம்ம உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இருக்கும், அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்றும் போதும்னு சொல்லிவிட்டு வெறும் எண்ணெய் விட்டு ஆயில் ஹீட் ஆனதும் உருளைக்கிழங்கு, கறிவேப்பிலை போட்டு உப்பு போட்டிருக்கேன், மஞ்சள் தூள். சிம்பிளான ஃப்ரை ஃப்ரெண்ட்ஸ். இது உருளைக்கிழங்கு பொரியல் ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூளே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி விட்டுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே பாருங்கள், சாம்பாரும் ரெடி ஆகிட்டுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஆனியன், தக்காளி எல்லாமே சேர்ந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பாருங்கள், நல்ல கேரட், ஆனியன், தக்காளி எல்லாமே வெந்துடுச்சு. ஒரு விசில் தான் அடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துடுச்சு. இப்போ சாம்பாரும் ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், அந்த சைடு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகுது. இப்போ சாம்பாருக்கு புளி கரைச்சலை ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் செஞ்சுக்கோங்க. ஏன்னா அன்றைக்கி நாங்கள் ஈவினிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைப்போம். லஞ்சு ஆன பிறகு சமைச்சு பூஜை செய்யறதுக்கு எப்படியும் 6 மணி ஆகிடுச்சு எனக்கு. பாருங்கள், இப்போ தாளிச்சிக்கலாம் நம்ம சாம்பாரை. நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் இல்லை கீ நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற கடுகு, ஜீரகம், வெந்தயம்,
காய்ந்த மிளகாய், அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம், கறிவேப்பிலை ஆட் பண்ணி தாளிப்பு முடிஞ்சிடும் சாம்பாரோட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. அந்த சைடு வந்து உருளைக்கிழங்கு நல்லா பாருங்கள் குக் ஆகிட்டுருக்கு. தண்ணி இருக்குது, ஆனால் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து நான் ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கொஞ்சம் ட்ரையாக பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கப்பில் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போது அதே கடாயில் தான் பாருங்கள் நான் கீரையும் தாளிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கீரைக்கு வந்து நம்ம நார்மலாக பூண்டு, நான் வந்து என்ன சேர்த்துருக்கேன்னா பூண்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறமா கீரை போட்டு முருங்கீரை போட்டுட்டு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் போட்டு வேக வைக்கிறேன். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அந்த சைடு வந்து நான் ரைஸ் வச்சுருக்கேன். நான் ரைஸ் வந்து இதில் தான் வடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் வந்து வடிப்போம் நாங்கள், ப்ரெஷர் குக்கரில் செய்ய மாட்டோம். அதுக்காக அந்த சைடு வந்து ரைஸுக்கு வச்சுருக்கேன். பாருங்கள், எடுத்து வச்ச பருப்பை ஆட் செஞ்சு கொஞ்சம் பாருங்கள் இந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் மசாலா செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஆயில் ஆட் பண்ணி ஆனியன், தக்காளி, அப்புறமா ஒரே ஒரு கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கத்திரிக்காய், அப்புறம் கடலை பருப்பு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நம்ம வந்து உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் தான். நான் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு மிளகாய் தூள் நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சேனலில். வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்து தண்ணி விட்டு ஒரு 2 விசில் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் மசாலா. அப்படியே உருளைக்கிழங்குக்கும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தேன். வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு பாருங்கள். நான் ஒரு ஓல்டு பிளேட்டில் தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தீபம் எல்லாம் எண்ணெய் போட்டால் எல்லாம் பிசுப்பாயிடும்னு சொல்லிட்டு நாங்கள் தட்டிலெல்லாம் வைக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் ப்ளைனாக வாசப்படியில், அப்புறமா ஸ்டெப்ஸில் அந்த மாதிரி வச்சுட்டேன். பாருங்கள், என்னோடய சந்தா வந்து விளக்கேற்றுறான். நாங்கள் வந்து வெளியிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றிட்டு அப்புறமா உள்ளே வருவோம். விளக்கு வந்து எடுத்துக்கிட்டு பாருங்கள் எங்கள் ஸ்ட்ரீட்ஸில் எல்லாருமே ஏற்றி வச்சுருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மேலேயும் ஏற்றிடலாம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸ் அனுப்புங்க ப்ளீஸ். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஸ்டெப்ஸில் வைக்கிறேன். நான் ஜாஸ்தியாக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 தான் வச்சேன். அப்புறமா வீட்டில் வாசப்படியில் வச்சுட்டோம், அவ்வளோதான். பாருங்கள், எங்கள் வீட்டு பூஜை அறை குட்டி பூஜை அறை தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஸ்லாப்பில் தான் வச்சுருக்கேன். நான் வந்து கிச்சன்லேயே ஸ்லாப்பில் வச்சுருக்கேன். பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். தீபம்க்கு இதுதான் வச்சு நாங்கள் படைத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். தீபம்க்கு இவ்வளோ நேரமாக என்னுடைய விலாகை பார்த்தீங்க, ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், என்னோடய ஃபேமிலி பட்டாசும் வச்சுட்டான். இதோடு வந்து இந்த vlog வந்து முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரமாக பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.